கணித்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகான மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிறைவான மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ் ஏற்க செய்திருக்கான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம் என்றுதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி அறிமுகப்படுத்துறான். அல்லாஹ் நம்ம மனநிறைவான அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நம்மளை ஏற்க செய்து இருக்கிறான். இந்த மார்க்கம் இருக்கே, இந்த மார்க்கம் இஸ்லாம் தான் கிட்டத்தட்ட ஒரு 13 நூற்றாண்டு 1300 வருடங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சிருச்சு. இந்த உலகத்தினுடைய ஒரு பெரும் பகுதிய முஸ்லிம்கள் 13 நூற்றாண்டு, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 13 நூற்றாண்டு 1300 வருடங்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தாங்க. முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒட்டுமொத்த உலகத்திலையும் அமைதி நிலவச்சு, ஒட்டுமொத்த உலகத்திலையும் பரஸ்பர அமைதி, பாசம், நேசம் எல்லா மக்களிடத்திலையும் பகிரப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகள்ல எப்பொழுது இஸ்லாமியர்களிடமிருந்து ஆட்சி கைமாறியதோ, இந்த இஸ்லாமிய ஆட்சி கைமாறி ஐரோப்பியர்களிடத்தில் சென்றதோ, அதற்கு பிறகுதான் இந்த உலகத்துல பெரும் பெரும் போர்கள் எல்லாம் நடந்துச்சு. முதல் உலக போர் யாருடைய ஆட்சி காலங்கள் நடந்துச்சுன்னா ஐரோப்பியர்களுடைய ஆட்சி காலங்கள்லாம் நடந்துச்சு. இரண்டாவது உலக போர் ஐரோப்பிய ஆட்சி காலங்கள் தான் நடந்தது. இந்த உலக போர்களுக்கு பின்னாடி எத்தனை உயிர்கள் அங்கு கொல்லப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கு. இப்ப இஸ்லாமிய ஆட்சி காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது. முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பெரிய ஒரு வழிகாட்டிகளாக இருந்தாங்க. முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்தாங்களோ அந்த இடங்கள்லாம் முஸ்லிம்களை ஆட்சியாளர்கள் வெளியே போகணும்னு எங்கேயுமே சொல்லவே கிடையாது. இந்தியாவில் முஸ்லிம்கள் 800 வருடம் ஆட்சி செய்தாங்க. முகலாயர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் ஆட்சி செய்தாங்க. அதெல்லாம் மொத்த இஸ்லாமிய ஆட்சி 800 வருடம். எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தாங்களோ அந்த எந்த இடத்துலையும் முஸ்லிம்களை வெளியே போங்கன்னு எந்த மக்களும் சொல்லவே கிடையாது. காரணம் என்னன்னா, முஸ்லிம்களுடைய ஆட்சி என்பது நீளமான ஆட்சியாக இருந்தது. முஸ்லிம்கள் அந்த நீளத்தை நிலைநாட்டினாங்க, மக்களுக்கு மத்தியில அன்பை விதைச்சாங்க. இஸ்லாம் எங்கெல்லாம் ஆட்சி செய்ததோ அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களை இஸ்லாம் கவர்றது. இஸ்லாமுடைய ஆட்சி என்னன்னா மக்களுடைய உள்ளங்களை கவர்றதா இஸ்லாமிய ஆட்சியே. எங்க இஸ்லாம் ஆட்சி நடக்கும் அதெல்லாம் முஸ்லிம்கள் மாற்றார்களுடைய மனங்களை கவர்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு வயோதிகர், ஒரு கிறிஸ்தவ வயோதிகர் யாசகம் தேடிக்கொண்டு இருக்கிறார். முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு பார்க்கிறாங்க அந்த வயோதிகரை. இந்த தள்ளாடக்கூடிய வயசுல நீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் யாசகம் பண்றீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வயோதிகர் சொன்னாரு, நான் இஸ்லாமிய நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டுல வாழ்வதா முஸ்லீம் அல்லாதனால் இந்த நாட்டிற்கு வரி செலுத்தணும், ஜிஸ்யா வரி செலுத்தணும். அந்த வரி செலுத்துவதற்காகத்தான் நான் இந்த யாசகம் செய்யறேன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே சட்டம் இயற்றினாங்க, நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வயோதிகர்களும் யாசகம் தேடக்கூடாது. நாட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள் யாரேனும் ஒருவர் இப்படி வரி செலுத்துவதற்காக கஷ்டப்படுவாரே ஆனால் அவர்களுடைய வரிகளை நாங்க கேன்சல் பண்றோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத உமர் ரலியல்லாஹு அடுத்த அறிவிப்பு செய்தாங்க, அவர்களுக்காக வேண்டு பைத்துல் மாலிலிருந்து காசு கொடுக்கப்படும் அறிவிப்பு செய்தாங்க. இதான் இஸ்லாமிய ஆட்சி, இதான் இஸ்லாம் நிலைநாட்டிய அந்த நீளம். அதனாலதான் இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்ததோ அந்த இடத்துல மக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யல. ஆனா மாற்றார்களுடைய ஆட்சி முறையை பாருங்க. இந்தியாவில 200 வருடம் தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்க. உடனே ஒட்டுமொத்த இந்தியாவே போர்வடி தூக்கினாங்க, வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னாங்க. எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை கோஷங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசப்பட்டது, மொழியப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வரலாறுல பதிவு செய்யப்பட்டுதான் இருக்கு. அப்படியான ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்பது ஒரு நீளமான ஒரு ஆட்சியை முஸ்லிம்கள் செலுத்தினாங்க. அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய ஆட்சி என்பது ஒரு கட்டத்தில் வீழவும் செஞ்சிச்சு. முஸ்லிம்கள் ஒரு பெரிய சரிவையும் சந்திச்சாங்க. அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக முஸ்லிம்களும் இருந்தாங்க அப்படிங்கிறத வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. துருக்கி நாடுகள்ல முஸ்லிம்கள் ஆட்சி செய்தாங்க, துருக்கி ஆட்சி செய்தாங்க. அந்த கட்டத்துல ஒரு காலகட்டத்துல துருக்கி இஸ்லாமிய சிலாபத்து வீழ்த்தப்பட்டு கமால் பாஷா அத்தா துருக் என்கிற ஒரு முனாஃபிக், ஒரு யூத கைகூலி முஸ்லிம்களுடைய ஆட்சியை வீழ்த்தி அங்க உட்கார்றான். என்ன செய்யறான் தெரியுங்களா, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை எல்லாம் அழித்தான். முஸ்லிம்கள் அரபியில பேர் வைக்க கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய அரபி வாசகங்கள் எழுதப்பட்டிருக்குமோ அதை எல்லாத்தையும் அழிச்சாங்க. எல்லாம் செஞ்சது யாருன்னா முஸ்லிம்கள் தான். ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தாங்க. இன்னொரு காலகட்டத்துல முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய 2 சாரார்கள் தான் காரணம்.
இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 சாரார்களும் எப்பொழுது ஈமானோடு தக்வாவோடு அல்லாஹ்வை அஞ்சி வண்ணம் வாழ்ந்தார்களோ அதுவரை இந்த சமுதாயம் மலையினுடைய உச்சியில் இருந்தாங்க. எப்பொழுது இவர்கிட்ட சரிவு ஏற்பட்டதோ அப்ப இந்த உம்மத்து மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள போனாங்க. இந்த 2 சாரார்கள் முதல் சாரார் யாருன்னு சொன்னா பெண்கள். பெண்களிடத்துல எப்ப ஈமான் குறைந்ததோ, பெண்களிடத்துல எப்ப இஸ்லாம் குறைந்ததோ அப்ப இந்த உம்மத்து பெரிய சரிவை கண்டுச்சு. 2வது சாரார் யாருன்னு சொன்னா நம்மை போன்று இருக்கக்கூடிய வாலிபர்கள் தான். நம்முடைய வாலிப சமூகத்தினுடைய இந்த வீழ்ச்சி தான் இன்று இஸ்லாமிய சமூகம் இப்படியான ஒரு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய வாலிபர்களுடைய அந்த எழுச்சி தான் இஸ்லாம் மிகப்பெரிய உச்சி கொம்பல உட்கார்ந்து இருந்ததுக்கும் காரணமாக இருந்துச்சு. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வாலிபம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் இந்த வாலிபர்களுடைய படைய ரொம்ப கம்மியா ஒண்ணு வச்சிருக்குது. அல்லாஹ் வாலிபர்களுடைய படையை ரொம்ப அதிகமாக தான் வச்சிருக்கான். அல்லாஹ் பரக்கத்து நிறைஞ்ச ஒரு படையாகத்தான் இந்த வாலிபர்களை அல்லாஹ் வச்சிருக்கான். உலகத்துல பல புரட்சிகளை பாருங்க, எல்லாம் நடத்தப்பட்டது யாராலும் சொல்லி இந்த வாலிபர்களால தான். பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடந்தது இந்த வாலிப சமூகத்தின் மூலமா தான். சமூக மாற்றமே இந்த வாலிபர்கள் மூலமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான உண்மையாக இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, எத்தனையோ அமைப்புகள்ல குறைஞ்சபட்ச ஒரு அமைப்புல 500 வாலிபர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. 500 வாலிபர்கள் குறைஞ்சபட்சம் எல்லா அமைப்புகள்லயும் இருப்பாங்க. ஒரே ஒரு SMS தட்டினா போதும், ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டா போதும், அத்தனை வாலிபர்கள் ஒடியாந்துருவாங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம், கோஷம் போடுவதற்கு உடனே வாலிபர்கள் தயாராகும். அப்படியான ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் யாருன்னு சொன்னா இந்த வாலிப சமுதாயம். இந்த வாலிபத்தை நம்ம அருட்கொடையாக கருதணும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை நம்ம சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிபம்ங்கிற இந்த அருட்கொடைய அல்லாஹ் நமக்கு கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வாலிபம் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு கேட்காமலே அல்லாஹ் கொடுத்திருக்கான். எத்தனையோ துவாக்கள் நாம கேட்டு அல்லாஹ் இடத்துல வாங்குறோம். ஆனா இந்த வாலிபத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு கேட்காம கொடுத்திருக்கான். அந்த கேட்காம கொடுத்த அந்த வாலிபத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இந்த உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அந்த அத்துணை நபிமார்களுமே வாலிபர்கள் தான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஷாபன். அல்லாஹ் இந்த உலகத்துல எத்தனை நபிமார்களை அனுப்பினானோ அந்த அத்துணை நபிமார்களுமே வாலிபர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இந்த வாலிபம் என்பதை நம்ம ஒரு அருட்கொடையாக கருதி அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். எப்ப இந்த வாலிபம் வெற்றி அடைந்த வாலிபமாக ஆகணும்னு சொன்னா இந்த வாலிபத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்தும் போதுதான் இந்த வாலிபம் வெற்றி அடைந்த வாலிபமாக மாறும். வரலாறுகள் நீங்க படிக்கணும், குர்ஆன் எல்லாம் நீங்க ஓதணும். குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை வாலிபர்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான் தெரியுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த புரட்சி இருக்கே, உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த சிலையா வணங்குறீங்க, இது உங்களுக்கு என்ன தரப்போகுது? நீங்க கொடுக்கறத சாப்பிடுறது கிடையாது, நீங்க கொடுக்கறத குடிக்கிறது கிடையாது. அதையெல்லாம் ஒரு கட்டத்தை அடிச்சு உடைச்சாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து அழுதாங்க. ஒரு நாள் இது யாரு செய்திருப்பாங்க அப்படின்னு எல்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்படி அவங்க பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான். காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும். ஒரு வாலிபர் ஒருத்தரை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வாலிபர் எப்படிப்பட்டவர்னா இந்த சிலைகள் எல்லாம் அவர் பத்தி அந்த சிலைகளை பத்தி எல்லாம் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு வாலிபர் ஒருத்தர் இருக்கார், யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த புரட்சி எப்படியான புரட்சி! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இனி கியாமத் வரை வர இருக்கக்கூடிய எல்லா சமுதாயமும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் வாலிபர்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த மாபெரும் புரட்சிக்கு வித்திட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வாலிபர் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். அல்லாஹ் திருமறையில அஸ்ஹாபுல் கஹஃப் என்கிற ஒரு கூட்டத்தாரர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். குகைவாசிகள் என்ற ஒரு கூட்டத்தாரர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த குகைவாசிகள் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் அந்த காலத்துல அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டு இருந்தாங்க. ஆட்சியாளர் இணைவைப்பாளராக இருந்தாங்க. இந்த வாலிபர்களை பற்றி தெரிந்த உடனே அந்த ஆட்சியாளர் இந்த வாலிபர்களை தண்டிக்கிறதுக்காக தயாராகிறாங்க. அந்த வாலிபர்கள் எல்லாம் ஒரு குகை பக்கம் ஒதுங்குறாங்க. அல்லாஹ் அந்த வாலிபர்களை பற்றி திருக்குர்ஆன்ல சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு நபஅஹும் பில் ஹக். நாம ஒரு நிகழ்வை ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றோம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம். அவர்கள் யாருன்னு சொன்னா அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்த வாலிபர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ் ஈமான் கொண்டிருந்த வாலிபர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். இப்ப கண்ணியத்திற்குரிய வாலிப சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வாலிபம்ங்கிற ஒரு பெரிய அருட்குறையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர் செய்வாங்க, சொல்றாங்க. அல்லாமா இப்னு கஸீர் சொல்றாங்க, இந்த வாலிபர்கள் குகைவாசிகள் எல்லாருமே வாலிபர்களாக இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஈமான் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே வாலிபர்கள் தான். அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை மறுத்தவர்கள் எல்லாம் மூத்தவர்கள் சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட அத்தனை பேரும் வாலிபர்கள். பெருமானாரை நிராகரித்த பெரும்பான்மையானவர்கள் யாருன்னு சொன்னா உரியவர்கள் சொல்லி அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஈமான், இந்த இஸ்லாம் வளர்ந்ததனுடைய மிக முக்கியமான முதுகெலும்பா இருந்தவங்க யாருன்னு சொன்னா இந்த வாலிப கூட்டம் தான். உங்களை போன்ற வாலிபர்கள் தான் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த வாலிபம் இருக்கு மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நமக்கு ரெண்டு மௌலானாக்கள் எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு ஆளுங்கள் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 3 பருவத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒண்ணு குழந்தை பருவம், இரண்டாவது வயோதிக பருவம், மூன்றாவது வாலிப பருவம். அல்லாஹ் இந்த வாலிப பருவத்தை பற்றி சொல்லும் போது மட்டும் குவா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். உறுதி மிக்கவர்கள், பலசாலிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறான்ல இந்த வாலிபத்தினுடைய அந்த பருவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறையில பேசுறான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாலிபங்கிறது ஒரு குவத்து, ஒரு வலிமை, ஒரு ஆற்றல், இது ஒரு பலம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பலத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆயுதத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது உங்களுடைய பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். எதுக்காக? துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹு வ அதுவக்கும், அல்லாஹ்வுடைய எதிரியையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் அச்சமூட்டுவதற்காக என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். இந்த வாலிபங்கிறது மிக முக்கியமான ஒரு பருவம், மிக முக்கியமான ஒரு ஆற்றல். இந்த ஆற்றலை நாம தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆற்றல் நாம உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். இந்த ஆற்றலை நாம எப்ப தயார்படுத்துவோமோ அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய இந்த மேன்மை, இஸ்லாத்தினுடைய இந்த வளர்ச்சி அடுத்தடுத்து ஓங்கிக் கொண்டே இருக்கும். இப்ப நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாலிபத்தை சரியான முறையில நம்ம பயன்படுத்த கத்துக்கொள்ளணும். எப்படி இந்த வாலிபத்தை நம்ம பயன்படுத்துறது, எப்படி இந்த வாலிபத்தை பயன்படுத்தினா அது இஸ்லாத்திற்கு பலனுள்ளதாக அமையும், எப்படி இந்த வாலிபத்தை நாம இந்த உம்மத்துடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 4 விஷயங்களை சொல்றேன், நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதுல முதல் விஷயம், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள்லையும் நீண்ட ஒரு இலக்கு நம்முடைய உள்ளங்கள்ல விதைக்கணும். நம்ம ஒரு நீண்ட இலக்கோடு செயல்படணும். ஏதோ இந்த உலகத்துல பிறந்தேன், நானும் வளர்ந்தேன், படிச்சேன், வீடு கட்டினேன், பங்களா கட்டினேன், காடு வாங்கினேன், எங்க குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற வாழ்க்கை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு இலக்கோடு நம்ம செயல்படணும். இலக்கில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையே கிடையாது. நம்முடைய வாலிபத்தை இந்த இம்மை மறுமைக்கான ஒரு முதலீடாக நம்ம செயல்படுத்தணும். இந்த இம்மை மறுமைக்கான ஒரு முதலீடாக நம்முடைய வாலிபத்தை நாம ஆக்கிக் கொள்ளணும். ஒரு வாழ்க்கையில இலக்கோடு நம்ம செயல்படணும். இலக்கில்லாத வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு வாலிபர்கள்ட்ட என்ன இலக்குன்னா, வாலிபர்கள்ட்ட நிறைய நல்ல புது ஆடைகள் அணியணும், ரமலான் வந்துடுச்சு, அதனால புது நல்ல ஆடைகள் வாங்கிடணும், நல்ல விதவிதமா ஹேர் ஸ்டைலா கட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நம்ம இடத்துல இருக்கு. அசல் இது இலக்கு கிடையாது. நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்னா இஸ்லாத்தை உயர்த்தணும், இஸ்லாத்துடைய கனிமாவை மேலோங்க செய்யணும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை ஒட்டுமொத்த உலகமும் பேசும் வண்ணமாக செய்வதுதான் ஒவ்வொரு வாலிபருடைய இலக்காக இருக்கும். இஸ்லாமினுடைய கொடியை உயர்த்தி பிடிப்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிம் வாலிபருடைய இலக்காக நம்மிடத்துல இருக்கணும். எனக்கு முன்னாடி பேசின உலமாக்கள் சொன்னாங்க, முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு பத்தி சொன்னாங்க. முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தீனுக்காக எவ்வளவு அர்ப்பணம் செய்தாங்க, இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகம் செய்தாங்கன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. நபி அவங்க முஸ்ஆபை பார்க்கறாங்க. முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் 2 ஆடைகளை அணிஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக 2 ஆடைகள் சொன்னா, ஒரு ஆடையில பொத்தல் விழுந்திருக்கு, ஒரு ஆடையில சல்லடையா ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை விழுந்த ஆடையை மறைக்கிறதுக்காக முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு ஓட்டை விழுந்த ஆடையை போட்டிருந்தாங்க. இதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தெருவில் நடந்து போய் பல நேரங்கள் கழித்து அந்த அவர்கள் போட்டிருந்த அத்தர் வாடை அடிக்குமா, அப்படி முஸ்ஆப் ரலியல்லாஹு அவர்கள் வளர்ந்தவங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக எப்படி தியாகம் செய்தாங்கன்னா, பொத்தல் விழுந்த ஆடைகளை முஸ்ஆப் ரலியல்லாஹு அவங்க போட்டிருந்தாங்க. முஸ்ஆப் ரலியல்லாஹு பத்தி இன்னும் சொல்லுவாங்க, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, நாங்க முஸ்ஆபுடைய கடைசி காலத்துல பார்த்தோம், முஸ்ஆபுடைய தோள்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துக்கு சேவை செய்து
முஸ்ஆபுடைய உடல் இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் உறிஞ்சிருச்சு. எப்படி தோல் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு பாம்பு தன்னுடைய சட்டையை எப்படி கலட்டுமோ அது போன்று உறிஞ்சிருந்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னோம். அப்படி இந்த தீனுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தியாகம் செய்ததை பார்த்தோம். நாம குர்ஆன் வாசிக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் நம்ம குர்ஆன் ஓதுறோமே, இந்த குர்ஆன் தொகுத்தது யாருன்னு சொன்னா ஒரு வாலிபர் தான். உங்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் தான், உங்களை போன்று இருக்கக்கூடிய 21 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் தான் அல்லாஹ்வுடைய இந்த திருமறை குர்ஆனை நமக்கு ஒன்று தொகுத்து கொடுத்தாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலையும், அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் குர்ஆன் தொகுக்கிறதுக்கான அந்த வேலைப்பாடுகள் நடக்குது. அந்த சந்தர்ப்பத்துல யார போடுறாங்கன்னா ஸைத் இப்னு சாபித் என்கிற ஒரு இளைஞரை தான் பெருமானார் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் குர்ஆனை தொகுக்கிறதுக்காக நியமிக்கிறாங்க. இந்த குர்ஆன் தொகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு பெரிய பொறுப்பு சுமந்தவங்க யாருன்னு சொன்னா உங்களை போன்று இருக்கக்கூடிய இந்த வாலிப கூட்டங்கள் சொன்னாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு இலக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இந்த தீனுக்காக ஏதேனும் ஒரு சாதனை செய்யணும், தீனுக்காக ஏதேனும் நாம் தியாகம் செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலையும் ஒரு இலக்காக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாலிபத்தை எப்படி கழித்தா இந்த உம்மத்துக்கு தீனுக்கு பலனாக இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு வாலிபர்களும் துடிப்போடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் துடிப்போடு செயல்படணும். இந்த உம்மத்துக்காக வேண்டி துடிப்பு மிக்கவர்களாக ஆகணும். நம்முடைய வாலிபர்கள்ட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கான். சிலர் நல்லா பேசுவாங்க, சிலர் நல்லா எழுதுவாங்க, சிலருக்கு நல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய திறன்கள் இருக்கும். நம்ம இடத்துல அல்லாஹ் யார் இடத்துலயுமே அல்லாஹ் வித்தியாசமான ஆற்றல்கள் கொடுக்காம அல்லாஹ் இல்ல, எல்லாருக்குமே அல்லாஹ் ஆற்றல் கொடுத்திருக்கான். இந்த ஆற்றல் என்னிடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்த்து அதை இந்த உம்மத்துக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா இப்படிதான் இருந்தாங்க. சஹாபாக்கள் அவர்களுடைய தனித்திறமைய இந்த உம்மத்திற்காக பயன்படுத்தினாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, மிகப்பெரிய ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளராக பின்னாடி காலத்தில் உருவானாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வெறும் 10 வயசு தான். வெறும் 10 வயசு தான் இப்னு அப்பாஸுக்கு. ஆனா மிகப்பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளராக பின்னால் காலத்துல உருவானாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி கேள்விப்பட்டிருப்போம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இவங்க 2 பேருமே வியாபாரத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இந்த ஈரோடுல ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் தான் இந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. முஸ்லீம்கள் தான் எல்லா வியாபாரத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா வியாபாரமும் முஸ்லீம்களோட கையில இருந்து அகன்று போயிடுச்சு. நாம மறுபடியும் அந்த இடத்தை பிடிக்கும். நம்முடைய உம்மத்து வளர்ச்சி அடையணும்னு சொன்னா நம்ம மீண்டும் அந்த இடத்துக்கு வரணும். உஸ்மான் ரலியல்லாஹு வரலாறுகள் படிங்க, எப்படி வியாபாரம் செஞ்சாங்கன்னு படிங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வரலாறுகள் படிங்க, எப்படி வியாபாரம் செஞ்சாங்கன்னு படிங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. கையில சல்லி பைசா இல்ல, வெறும் கையோட வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன்சாரி தோழர்கள்ட்ட எங்க சந்தைன்னு கேட்டாங்க, எங்க மார்க்கெட்னு கேட்டாங்க. அங்க போனாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் வியாபாரம் செய்தாங்க. பின்னால் காலத்தில் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக, பெரிய ஒரு கோடீஸ்வரராக ஆனாங்க. அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாச்சு, தொட்டதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாச்சு. அப்படி அவர் பெரிய ஒரு வியாபாரியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு உருவானாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள்ட்டையும் அத்தகைய திறன்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய வரலாறுகள் படிங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் போர் திறன்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த போர் தந்திரங்களை இன்னைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க. மிலிட்டரியில் எங்க ஆய்வு செய்றாங்க? மிலிட்டரியில இன்னைக்கும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த போர் திறன்களை பற்றி இன்னைக்கு ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய வாலிபர்கள் இருக்கிறாங்களே, அவங்க சாதிச்சதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை வரலாறுகள் எல்லாம் படிங்க. அந்த சாதனையாளர்கள் எப்படி சாதிச்சாங்க படிங்க. அவர்கள் எப்படி தங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் இந்த உம்மத்துக்காக செலவு செய்தார்களோ அதே போல நம்முடைய திறமைகளையும் இந்த உம்மத்திற்காக செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டுவதற்கான அந்த முயற்சிகளை நம்ம செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு செயல்பாடு செய்யணும், துடிப்பான செயல்பாடுகளோடு நம்ம இருக்கணும். நம்ம குடும்பங்களை கவனிக்கணும், குடும்பத்தில் அக்கறை செலுத்தணும், சமூக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அக்கறை செலுத்தணும். சஹாபாக்கள் எப்படி சமூக அக்கறை கொண்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, உஹதுடைய யுத்தம் நடந்து முடியுது. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உஹதுடைய யுத்தத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அவருடைய மகள் உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவுல இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹம்சாவுடைய மகள் இப்போ அனாதையா இருக்கிறாங்க. ஹம்சாவுடைய மகள் அனாதையாக மக்காவில் இருக்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் கூட்டறேன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹுடைய மகளை இங்க கூட்டிட்டு வராங்க மதீனாவுக்கு.
மதீனாவுக்கு கூட்டிட்டு வந்த உடனே 3 சஹாபாக்கள் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மகளை பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக வேண்டி அனாதை குழந்தைய பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக போட்டி போடுறாங்க. இதுதான் சமூக அக்கறை. இந்த சமூக அக்கறை நம்முடைய ஒவ்வொருத்தருட்டையும் வரணும். இந்த உம்மத்துல எத்தனையோ அனாதைகள் இருக்கிறாங்க, உம்மத்துல எத்தனையோ விதவை பெண்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய சமூக அக்கறை நம்முடைய உள்ளங்கள்லாம் வரணும், நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டணும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் 3 பேரும் போட்டி போடுறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மகள் உமாரா அவர்களை தாம் பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக 3 பேர்கிட்ட கேட்கறாங்க. நபி ஒவ்வொருத்தருக்கையா கேட்கறாங்க. அலிகிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சொன்னாங்க அலி ரலியல்லாஹு என்னோட சிச்சாவோட மகன் சொன்னாங்க. அடுத்து கேட்கறாங்க ஸைத் இப்னு ஹாரிஸாட்ட கேட்கறாங்க, உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப ஸைத் இப்னு ஹாரிஸா சொன்னாங்க, நானும் ஹம்ஸாவும் தாய்க்குடி சகோதரர்கள் சொன்னாங்க. ஒரே தாய் தான் நாங்க 2 பேரும் பால் குடிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அடுத்து மூணாவதாக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கேட்கறாங்க, நானும் ஹம்ஸாவும் சகோதரர்கள், அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவியும் ஹம்ஸாவோட மனைவியும் சகோதரர்கள், அதனால இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நாங்க தான் தகுதியானவன் சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்களுக்கு அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பா கொடுத்தாங்க. இப்படி சமூக அக்கறை நம்முடைய ஒவ்வொருத்தங்கள்ட்ட ஏற்படணும். இந்த சமூக அக்கறை நம்ம இடத்துல வரணும். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ விதவைகள் தவறான வழிகட்டுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய இந்த சமூக அக்கறை இல்லாம போனதுதான். எத்தனையோ அனாதைகள் இன்னைக்கு அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அங்க அவங்க சிரமப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த சமூக அக்கறை இல்லாதவர்கள் இன்னைக்கு அவர்கள் அங்க இருக்கிறதுக்கான காரணம். இப்ப இரண்டாவதாக நம்ம ஒரு துடிப்பான ஒரு செயல்பாட்டோடு நாம செயல்படணும். மூன்றாவது நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் நாம் சீர்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சிந்தனைகளை நம்ம சீர்படுத்த வேண்டும். முன்னாடி ஒரு காலம் இருந்தது, நம்முடைய முன்னோர்கள் 7 வயதுல ஹாஃபிஸ்கள் ஆவாங்க, 9 வயதுல முஹத்திஸ்கள் ஆவாங்க, 11 வயதுல அவங்க முஃப்திகள் ஆவாங்க. இப்படி ஒரு காலம் இருந்தது. 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்க, 9 வயதுல ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணாங்க. ஹதீஸ்கள் மனப்பாடம் பண்றது 1-2 ஹதீஸ்கள் அல்ல, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பண்ணாதான் அவங்க பேர் முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுநர். 11 வயதுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அந்தஸ்துல உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய கைகள் என்ன இருக்குன்னு சொன்னா இந்த போன் மட்டும்தான் இருக்கு. இந்த போனை மட்டும்தான் நம்ம தூக்கிறமே தவிர நம்மகிட்ட இல்மு அப்படிங்கிறது அறவே இல்லாம போயிடுச்சு. இப்ப நாம நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அது போல உருவாக வேண்டும். அவர்களிடத்துல எப்படி அந்த சிந்தனை சீர்தூக்கம் இருந்ததோ அது போல நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள்லயும் வர வேண்டும். ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு சொன்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கொலை செய்துட்டோம்னா அந்த சமூகத்தை அழிக்க முடியாது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டோம்னா அந்த சமூகத்தை அழிக்க முடியாது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் கொலை செய்துட்டோம்னு சொன்னா அந்த சமூகம் அழிஞ்சு போயிடாது. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயம் சென்றா போதும். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களின் சிந்தனைகளை மாற்றிட்டோம்னு சொன்னா அது மட்டும் போதுமானது. அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய பிணங்களாக இருப்பாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய பிணங்களாக இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியான ஒரு சூழ்ச்சி தான் இஸ்லாமிய சமூகத்தை சுற்றி இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்தை சுற்றி இன்னைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. கலாச்சார சீரழிவு, சிந்தனை சீரழிவு, சிந்தனைகள் இன்றைக்கு வாலிபர்கள் நிறைய கெட்டு போயிடுச்சு. சமீபமா நீங்க எல்லாரும் கூட பார்த்திருக்கலாம், யூடியூப்ல ஒரு குட்டி பையன், அவங்க அத்தா சோஃபா வியாபாரம் செய்யறாரு, தெரியுங்கள? எல்லாம் உடனே தெரியுது. சோஃபா வியாபாரம் செய்யறாரு. அந்த பையன் ப்ரொமோட் பண்றான் அத்தாவுடைய பிசினஸ். அந்த பையனை அவங்க அத்தா இன்னைக்கு எங்க கொண்டு விட்டுட்டாரு? திரைப்படத்துல நடிகர் கொண்டு விட்டுட்டாங்க. அந்த பையன் அவங்க அத்தா செஞ்ச தப்ப ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒருத்தர் அதை தவற சுட்டி காட்டி பேசுறாங்க. நான் இந்த ப்ரோக்ராம் இதை சொல்லணுன்றதுக்காக அதை பார்த்தேன். அவரு பேசுறாரு, அந்த தந்தை மிகப்பெரிய ஒரு தவறு செய்துட்டார். கரெக்டா தான் பேசினார், மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டார். நான் கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கமெண்ட்ஸ்ல முஸ்லீம்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பா நான் பார்த்தேன். அதுல முஸ்லீம்கள் எழுதியிருக்கிறாங்க, இந்த சிறுவர் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல இப்படி பேசக்கூடிய நாய்கள் எல்லாம் எங்க போய் விட்டார்கள். எழுதுறது முஸ்லீம், எழுதுறது முஸ்லீம். இந்த வாலிபர் கஷ்டப்படும் போது, குட்டி பையன் கஷ்டப்படும் பொழுது இப்படி எல்லாம் பேசுறாங்க, இந்த பையனை தப்பா பேசுறாங்களே, இந்த நாய்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு மோசமான சிந்தனை பாருங்க நம்ம முஸ்லீம் வாலிபர்கள்ட்ட இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு கமெண்ட் எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு கமெண்ட் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் யாரையுமே மார்க்கத்தில் நிர்பந்திக்கிறது கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஆயத்து ஒண்ணு இருக்கு. அந்த அர்த்தம் தப்பு, அவங்க சொல்றது தப்பா இருக்கு.
ஆனா அந்த அர்த்தத்தை எவ்வளவு தவறான முறையில புரிந்து கொண்டு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் வாலிபர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். கண்ணியத்திற்குரிய வாலிப சகோதரர்களே, நாம நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்தணும், நம்முடைய சிந்தனைகளை பக்குவமாக ஆக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கேற்ப நாம உருவாக்க வேண்டும். இந்த சிந்தனை சீர்கேடு எங்க உருவாச்சுன்னு சொன்னா, ஒரு காலம் இருந்தது, பைத்துல் முகத்தஸ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கைப்பற்றிய அந்த சந்தர்ப்பத்துல கிறிஸ்துவ உலகம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு படையை ஒன்று தயார் செய்யறாங்க. அந்த படைக்கு பெயர் தான் குரூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிலுவை யுத்த வீரர்கள். 1095 இருந்து 1200 சொச்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 குரூசைட்ஸ் நடந்துச்சு. 8 சிலுவை யுத்தங்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்துறாங்க. படு மோசமான யுத்தம். ஆனா அந்த எந்த யுத்தத்திலையும் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறவே கிடையாது. கிறிஸ்தவர்கள் எந்த யுத்தத்திலும் வெற்றி பெறல. 8 யுத்தங்கள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 250 வருடங்கள் அந்த யுத்தங்கள் நடந்துச்சு. எந்த யுத்தத்திலையும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை வீழ்த்த முடியல. ஒரு கட்டத்துல கிறிஸ்தவர்கள் பார்த்தாங்க, முஸ்லிம்களை இந்த வாளால ஜெயிக்க முடியாது, முஸ்லிம்களை இந்த வாளால தோற்கடிக்க முடியாது, முஸ்லிம்களை நாம எப்படி வெல்லணும்னா முஸ்லிம்களை அவங்களுடைய அறிவால நம்ம வீழ்த்தணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. முஸ்லிம்களை அவங்களுடைய அறிவை சிந்தனையை நம்ம மழுங்கடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக அவர்கள் பல்வேறு விதமான யுத்தங்களை, அறிவு ரீதியான யுத்தங்களை கைகொண்டு எடுத்தாங்க. இன்னைக்கு அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நாம் தோற்று இங்கே நின்று கொண்டு இருக்கணும். முஸ்லிம்கள் தோற்றுதான் போயிட்டோம். நம்ம ஒத்துக்கணும் இந்த தோல்வி. நம்ம இந்த யுத்தத்துல தோற்றுட்டோம். நம்ம இடத்துல முஸ்லிம்களை எதிர்த்து கிறிஸ்தவர்கள் 8 யுத்தம் செஞ்சாங்க. 250 வருடங்கள் யுத்தம் செஞ்சாங்க. ஆனா ஜெயிக்க முடியல அவர்களால. ஆனா அந்த சித்த யுத்தத்துல அவர்கள் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் தோற்று நின்று கொண்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். பெருமானார் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ நம்ம கூர்மையாக ஆழமாக யோசிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கூர்மையாக ஆய்வு செய்யணும். பெருமானார் சொன்னாங்க, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தேன்னு சொன்னாங்க. நம்ம என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யறோமோ அந்த அத்துறை செயல்களுமே நம்முடைய எண்ணங்கள்ல என்ன உதிக்குதோ அதான் செயல்களாக வெளிப்படும். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, war is begins in the mind of man அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யுத்தம் இருக்கு, ஆரம்பிக்கிறது எங்கன்னு சொன்னா முதல்ல சிந்தனையில் ஆரம்பிக்கும், பிறகுதான் களத்தில் ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. எடுத்ததை யாரும் சண்டை போடுறதுக்கு எதுக்கு வர்றதில்லை, மைதானத்துக்கு வர்றதில்லை, மைதானத்துக்கு வரவும் முடியாது. முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கிறது எங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள்ல தான் யுத்தம் ஆரம்பிக்கும். அதான் பெருமானார் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தேன்னு சொன்னாங்க. பாருங்க எப்படி எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம கவனிக்கணும். யுத்தம் என்பது முதல்ல மைதானத்தில் ஆரம்பிக்காது, முதல்ல சிந்தனைகள் தான் யுத்தம் வரும். அவனை நம்ம வீழ்த்தணும், எப்படி வீழ்த்தலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன யோசிக்கலாம், எப்படி பண்ணலாம், எங்கிருந்து அடிக்கலாம் அப்படின்னு முதல்ல யுத்தம் என்பது சிந்தனைகள் ஏற்படும். அதற்கு பிறகுதான் அது மைதானத்தில் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. இப்ப அன்பான கண்ணியத்திற்குரிய வாலிப சகோதரர்களே, நாம நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் சீர்படுத்த வேண்டும். நம்ம சிந்தனைகளை எல்லாம் நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு ஏற்ப நாம உருவாக்க வேண்டும். வாலிபர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு கூர்மை இருக்கே, அது போன்ற அறிவு கூர்மை இந்த உலகத்துல யாரிடத்திலையும் நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளவு அறிவு கூர்மை யாருக்கு இருக்குன்னா வாலிபர்கள்ட்ட தான் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சஹாபாக்கள்கிட்ட எப்படி அவர்கள்ட்ட அறிவு கூர்மை இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி காலகட்டம், நபி அவர்கள் ரோமானியர்களை எதிர்த்து ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த படைக்கு தளபதியாக உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை நபி அவங்க நியமிக்கிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வெறும் 18 வயசு தான். எத்தனை பேர் 18 வயசுக்கு மேல இருக்கு? கை தூக்குங்க ஒரே செகண்ட். இந்த 18 வயசுல, நம்ம 18 வயசு கடந்து போயிட்டோம். 18 வயசுல உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரிய படையை வழி நடத்துறாங்க. அது எதற்கு எதிராக சொன்னா ரோமாபுரிக்கு எதிராக. அன்னைக்கு ரோம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவை போல. அன்னைக்கு ரோம் பாரசீகம் 2 தான் அன்னைக்கு வல்லரசு. இன்னைக்கு எப்படி அமெரிக்காவும் ரஷ்யா வல்லரசா இருக்கோ அது போல அன்னைக்கு ரோமும் பாரசீகம் வல்லரசு. அந்த மிகப்பெரிய ஒரு வல்லரசுக்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 18 வயசு நிரம்பிய உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை தான் படை தளபதியாக ஆக்கி அனுப்புறாங்க. இது விஷயம் அல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அந்த உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நபி அவங்க ஒரு மஷ்வரா ஒன்று செய்யறாங்க. அப்ப உசாமா ரலியல்லாஹு அவங்களுக்கு 14 வயசு அல்லது 13 வயசு, இவ்வளவுதான். எதற்காக மஷ்வரா செய்யறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக போறாங்க. போற அந்த சந்தர்ப்பத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தவறான ஒரு வதந்திகள் பரவுது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தவறானது ஒரு நடவடிக்கை இருக்கு அப்படின்னு மதீனா முழுக்க ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பரவுது.
எந்த அளவுக்கு இந்த குற்றச்சாட்டு பரவுதுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அழுகிறாங்க, அவ்வளவு தேம்பி அழுது கொண்டே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல எப்படி வந்து ஆயிஷாட்ட சொன்னாங்கன்னா, ஆயிஷா ஒருவேளை தப்பா இருந்தா தௌபா செஞ்சிருங்க நபியே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா வஹி இறங்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கல. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தொடர்பான விஷயங்கள் வஹி இறங்கல. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா ஒருவேளை தவறாக இருந்தாலும் கூட அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்கள்ட்ட மஷூரா செய்தாங்க. அந்த 2 நபர்கள் ஒருத்தர் யாருன்னா இந்த உசாமா இப்னு ஸைத் தான். அப்போ உசாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு எத்தனை வயது? 13 வயது அல்லது 14 வயது. உசாமா ரலியல்லாஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க யாருமே உங்களுடைய குடும்பத்தார்கள், லா நஅலமு இல்லா கைரன், ஆயிஷாவை பத்தி நாங்க நல்லதை தவிர வேற எதுவும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு அழகான முஷூரா பாருங்க. 14 வயதில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கிட்ட எவ்வளவு அழகான முஷூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கும். இந்த வாலிப பருவத்தை நாம நம்முடைய சிந்தனைகளை கூர்மைப்படுத்தக்கூடிய பருவமாக ஆக்கிக்கொண்டு நம்முடைய சிந்தனைகளை நம்ம கூர்மையாக்கி கொண்டு இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய வாலிப பருவத்துல நம்ம அடுத்து மேற்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒழுக்கங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல ஒழுக்கங்கள் இல்லைன்னு சொன்னா அந்த வாலிப பருவம் வீணான பருவங்களாக மாறிடும். வாலிப பருவம் வீணான பருவமாக ஆகி போயிடும். குறைஷிகள் முஸ்லிம்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி குறைஷிகள் எல்லாம் சில சூழ்ச்சிகள் செய்யறாங்க, மசூராக்கள் ஆலோசனைகள் செய்யறாங்க, எப்படி முஸ்லிம்களை வீழ்த்தலாம் அப்படின்னு குறைஷிகள் மக்கா காஃபிர்கள் எல்லாம் ஆலோசனை செய்யறாங்க. அப்படி மக்கா காஃபிர்கள் ஆலோசனை செய்யும் பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் சொல்றார், நீங்க இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஒருபோது வீழ்த்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் ஒருபோது வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏற்று நாளைக்கு மரணிக்கக்கூடிய வயோதிகர்கள் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் வாலிபர்கள். நீங்கள் வாலிபர்களை தடுத்தாலும் சரி, அந்த வாலிபர்களுடைய பேரன்களை உங்களால தடுத்து நிறுத்த முடியாது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியான ஒரு வாலிப பருவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கான். இந்த வாலிப பருவத்தை நம்ம நல்லொழுக்கம் உள்ள பருவமாக நாம உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு நாடு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு ஃபுட்பால்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸ்பெயின். அந்த ஸ்பெயினுடைய வரலாறு நீங்க எல்லாம் படிக்கும். எப்படி இந்தியாவில் முஸ்லிம்கள் 800 வருடங்கள் ஆட்சி செய்தாங்களோ அதே போல முஸ்லிம்கள் ஸ்பெயினை 800 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த 800 வருட ஆட்சி எப்படி வீழ்ந்ததுன்னு சொன்னா, இந்த நம்முடைய வாலிபர்கள் இருக்கக்கூடிய அந்த பலகீனம் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆட்சி அங்கு கவுண்டு போனதுக்கு காரணமாக இருந்துச்சு. முஸ்லிம்களுடைய ஆட்சி ஸ்பெயின்ல நடந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகள்ல ஐரோப்பியர்கள் ஸ்பெயின்ல சில உளவாளிகளை வச்சு ஆய்வு செய்யறாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு உளவாளி மஸ்ஜிதை கடந்து போறாரு. மஸ்ஜித்ல ஒரு வாலிபர் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வாலிபர் ஏன் அழுகிறாங்க அப்படின்னு அந்த உளவாளி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த வாலிபரை பற்றி சொன்னாங்க, இப்போ முஸ்லிம்கள் போருக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க, ஜிஹாதுக்காக முஸ்லிம்கள் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இந்த வாலிபர் குர்ஆனிலே ஒரு பகுதியை மனனம் செய்திருக்கிறார். இந்த வாலிபருக்கு இப்போ போருக்கு போகணும்னு ஆசை, ஆனா தாயார் இப்போ போருக்கு வேண்டாம், முழுமையாக குர்ஆனை மனனம் செய்து விட்டு போருக்கு போலான்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அதன் காரணமாக இந்த வாலிபருக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. காலங்கள் கொஞ்சம் உருண்டு ஓடுது, சில வருடங்கள் கழியுது. கழிந்த பிறகு அதே காலங்கள் கழியுது. அதே உளவாளி மீண்டும் அதே ஸ்பெயின் போல ஆய்வு செய்யறாங்க. அதே போல அவர் மஸ்ஜிதை கடந்து போறாங்க. மஸ்ஜிதுக்குள்ள ஒரு வாலிபர் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். இப்ப விசாரிக்கிறாங்க, இந்த வாலிபர் ஏன் அழுகிறாங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்களாம், இந்த வாலிபர் அழுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வாலிபர் தன்னுடைய காதலியை பிரிந்ததற்காக அழுது கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் இஸ்லாமிய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டு. இதான் முஸ்லிம்கள் வீழ்ந்ததற்கான முதல் படிக்கட்டு. அன்னைக்கு ஒரு வாலிபர் அழுதாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஜிஹாது செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையேன்னு அழுதாரு. பிறகு ஒரு வாலிபர் அழுதாரு, இந்த துன்யாவுக்காக அழுகிறாரு, ஒரு பெண்ணுக்காக அழுகிறாரு. அப்போ சொன்னாங்க அந்த உளவாளி தன்னுடைய ஐரோப்பிய அரசர்கள்ட்ட போய் சொன்னாங்க, இப்ப போங்க முஸ்லிம்கள் எதிர்த்து போர் செய்யுங்க, வெற்றி கட்டாயமாக உங்களுக்கு தான் சொன்னாங்க. வெற்றி கட்டாயமாக உங்களுக்கு தான் சொன்னாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒழுக்கங்களை மேற்கொண்டோம்னு சொன்னா, இந்த வாலிப சமுதாயம் ஒழுக்கங்களை மேற்கொள்ளும் பொழுது இந்த உம்மத்து மீண்டும் அதனுடைய பழைய நிலைக்கு திரும்புவார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. நம்முடைய வாலிபத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு இந்த வாலிபத்துல என்னென்ன சாதனைகள் எல்லாம் உம்மத்துக்காக செய்ய முடியுமோ அத்தனை சாதனைகளும் செய்வதற்காக நம்ம தயாராகணும். கொஞ்சம் முனைப்பாகவும் செயல்படணும். நாம கொஞ்சம் தூங்கி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாம விழிப்படையக்கூடிய நேரம், இந்த சந்தர்ப்பம் நாம தூக்கத்தை களையக்கூடிய நேரம்.
இப்பயும் நம்ம தூக்கத்தை கலைக்கலன்னு சொன்னா நம்முடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக ஒரே அடியாக தூங்க வைப்பதற்கு எல்லா நபர்களும் தயாராக இருக்கிறாங்க. மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த உம்மத்து எப்படி செயல்பட வேண்டும், ஆனால் இந்த உம்மத்து எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், முயல் ஆமை அப்படின்னு கதை கேள்விப்பட்டிருக்கோங்களா? முயல் என்ன பண்ணுச்சு? வேகமா ஓடி போய் என்ன பண்ணுச்சு? ஒரு இடத்துல நின்று தூங்கிடுச்சு. ஆமை மெதுவா தானே வரும், பார்த்துக்கலாம் அப்படியே தூங்கிடுச்சு. ஆமை மெதுவா வந்து அந்த எல்லை கூட கடந்து ஜெயிச்சிருச்சு. மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த கதையை அப்படியே உல்டாவா திருப்பி போடுங்க, அதான் இன்னைக்கு முஸ்லிம்களோட நிலைமைன்னு சொன்னாங்க. இந்த கதையை அப்படியே திருப்பி போடுங்க. என்ன கதை? அந்த முயல் இருக்கே அதான் அசத்தியம், இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள். அந்த இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் எப்படி செயல்படுதுன்னு சொன்னா, வேகமா ஓடுது. அதனுடைய வேகத்தை குறைக்கவே இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கு, தூங்காம ஓடிக்கொண்டே இருக்கு. ஆமை அதான் முஸ்லிம்கள் எப்படி செயல்படுறோம்னு சொன்னா, ஆமை மெதுவா நடப்பதை போல முஸ்லிம்களும் மெதுவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். செயல்படுவதோடு இல்லாம அங்காங்க நாம தூங்கி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு இதுதான் முஸ்லிம்களோட நிலைமை. இப்ப நாம இந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் விழிப்படையணும், நாம இந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் முழிச்சு கொள்ளணும். இப்ப நாம முழிக்காட்டி ஒரேடியாக நம்ம தூங்க வைக்கப்படுவோம் என்பதை நம்ம கருத்துல கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்திற்கு தோதுவாக செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரியட்டும்.